ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஜோகோலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜோகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு படிப்பு அவசியமே கிடையாது. அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கோடிங் ஸ்கில்ஸ் கூட இந்த ஜாபுக்கு வந்து தேவையில்லை. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் மேல் ஃபீமேல் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான கேரியர் சைட்டு. ஸோ ஜோகோலேருந்து பாருங்கள், இப்போ நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதில் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்னால உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக வந்து வராது, நான் ஐடியில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஏன்னா ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் ரோல் வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஜோகோவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. கல்வி தகுதி அந்த மாதிரிலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டக்கூடிய ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு எந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயினாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அவங்களோட கொரீஸ் எல்லாமே நீங்கள் ஃபோன் மூலிமா, இமெயில் மூலிமா, சேட் பேஸ்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து கைடன்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் அவங்களோட கொரீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிசால்வ் பண்ணி அதோட இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கஸ்டமரோட ஃபீட்பேக்லாம் நீங்கள் கேதர் பண்ணி அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில் செட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கில் செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 0 to 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0ங்கும் போது நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக உங்ககிட்ட 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எலிஜிபிள் தான். 0ங்கும் போது ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பாருங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஆடட் பெனிஃபிட்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்ககிட்ட வந்து ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான், உங்களுக்கு வந்து இதில் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள், ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து நல்லா உங்ககிட்ட இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேட் பர்சனாக நீங்கள் வந்து இருக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் பண்ண உங்களுக்கு வந்து வில்லிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். கீ ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே வந்து பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கீழேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் என்னங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கரண்ட் லொக்கேஷன், உங்களோட டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் நீங்கள் இதில் வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா ஃப்ரெஷருங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயரானு கேட்டிருக்காங்க. நீங்கள் எம்ப்ளாயராக இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கரண்ட் டெஸ்டினேஷன் என்ன, அதுக்கப்புறம் கரண்ட் சிடிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து எவ்வளோ சிடிசி வாங்குறீங்களோ அதை கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசி எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே நீங்கள் தெரிஞ்சால் கொடுங்க. அப்படி இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. நோட்டீஸ் பீரியட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கூடிய கம்பெனியில் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் இருந்தால் அதை கொடுங்க. அப்படி இல்லைனா இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் இமீடியட்டுங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பேமெண்ட் கேட்வே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து எஸ்ஸா நோவாங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கில் செட் வந்து பாருங்கள் இதிலேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்கில் செட் வந்து இதில் மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே நெட்வொர்க் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, சேட் சப்போர்ட்டு, வாய்ஸ் சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க, நான் வாய்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ் கூட நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்டானு கேட்டிருக்காங்க. நீங்கள் நைட் ஷிஃப்ட் பண்ண வில்லிங்கானு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஜோகோவில் லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவில் ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸா நோவான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்ஸா நோவாங்கிறத கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா லாஸ்ட்டு நீங்கள் 6 மந்த்துக்குள்ளார ஏதாவது நீங்கள் ஜோகோலேருந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி வந்து தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து பாருங்கள், உங்களுக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நிறைய கொடுத்துருக்காங்க. லிங்க்டின், நாக்ரி, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப் மூலிமா தெரிஞ்சிருந்தால் யூடியூப்புங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பாருங்கள், இங்கே அக்னாலஜ்மெண்ட் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரௌஸ் ஃபைலில் வந்து நீங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி நிறையா வந்து அதில் வந்து காமிங்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாம். ஸோ அப்படி இருந்தால் தான் ஈஸியாக வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரௌஸ் ஃபைலில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இதுக்கான ப்ராசஸ். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.